வணக்கம். KL the Photo Guru யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து black and white ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்படி அண்ட் எப்போல்லாம் black and white ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் KL தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக உடனடியாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களை வந்து சேரும். black and white ஃபோட்டோஸ், கருப்பு வெள்ளை படங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய படங்கள். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த காலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா black and whiteக்கு ஒரு தனி வேல்யூ உங்களுக்கு உண்டு. அதனால் நம்மளில் இருக்கிற நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து black and white படங்களை நிறைய எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நிறைய எடுப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்கும்போது எந்த மாதிரி படங்கள்லாம் black and whiteக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், எந்த மாதிரி படங்கள் வந்து black and white நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் கரெக்டாக நம்ம செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி இந்த black and white ஃபோட்டோஸ் வந்து எப்படி நம்ம டிஜிட்டல் கேமராவில், மிரர்லெஸ் கேமராஸ் எப்படி நம்ம எடுக்கலாம், அதுக்கு என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கேமரா லெவலில் நீங்கள் black and white ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜேபிஜி படங்கள் எல்லாமே வந்து black and white படமாக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வெளியில் வரும். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கேமராவுடைய பிக்சர் ஸ்டைல் இல்லாட்டி பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதில் போய் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த செலெக்ஷனில் போய் நீங்கள் மோனோக்ரோம்னு ஒன்று இருக்கும். மோனோக்ரோம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேமராவுடைய ப்ராசஸர் என்ன பண்ணும், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜஸை வந்து அந்த டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற சமயத்தில் கலர் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு கலர் டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு black and white ஃபோட்டோஸாக கொடுக்கும். இது குறித்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு பிக்சர் ஸ்டைல்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் நிக்கான் கேமராஸில் வந்து செட் பிக்சர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நானே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இப்படி பண்ணலாம். இது வந்து ஜேபிஜி ஃபைல்ஸுக்கு நீங்கள் கேமராலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே black and white பிக்சர் கிடச்சிரும். இல்லாட்டி என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இமேஜஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் ராவில் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் ரா இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தீங்களா, அதில் போய் கூட நீங்கள் black and white மாற்றிக்கலாம். ஸோ அடோப் கேமரா ராவில் கூட நீங்கள் போய் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜேபிஜியாக சேவ் பண்ணுறதுக்கும் போது அதை நீங்கள் black and white மாற்றி அப்புறம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ரூம்லேயும் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் ஃபோட்டோஷாப்லேயும் இருக்குது. நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் போகிற இது ஈஸியாக பண்ண முடியும். அதனால் சில சமயத்தில் நம்ம படம் எடுக்கும்போது இது black and white நல்லா இருக்குமோ இல்லை நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது black and white நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பண்ணோம் black and white கன்வெர்ட் பண்ணுவோம். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரா ஷூட்டராக இருந்தீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் ராவில் ஷூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ஜேபிஜி ஃபைலாக மாற்றுற சமயத்தில் நீங்கள் அதை black and white கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் ராவில் ஷூட் பண்ணுற சமயத்தில் black and white அந்த ஷாட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரலாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஜேபிஜி ஸ்மால் அது கொண்டு பேரலாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ரா ப்ளஸ் ஜேபிஜி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ராவில் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டேட்டாஸ் வந்து ஃபுல் கலரோடு உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஜேபிஜி இமேஜ் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த படம் எப்படி black and whiteல வரும் அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த black and white ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம black and whiteல எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெல்லாம் வந்து கலருக்கு ஒரு வேல்யூ இருக்கோ, எங்கெல்லாம் கலர் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கோ அந்த நேரத்து மாதிரி இடத்துலனா அந்த 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 பிக்சர்ஸில் கலரை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா கலர் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு தகவல். ஸோ ஒரு சில படங்களுக்கு வந்து அந்த தகவல் வந்து கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சரியான ஒரு விஷயத்தை அந்த படங்கள் உங்களுக்கு சொல்லும். அந்த நேரத்தில் கலர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது அந்த படத்தினுடைய சிறப்பு அவ்வளோ தூரம் இல்லாமல் போய்டும். அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லா படத்தையும் black and white எடுக்க முடியாது. ஸோ சில படங்களுக்கு கலர் தான் அதனுடைய உயிர். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கதகளி டான்ஸர் அவங்களுடைய ஹெட் கியர், அந்த 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 டெக்கரேஷன், அந்த மேக்கப், அதெல்லாம் கலரில் எவ்வளோ ஃபினாமினலி குட்டாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு பாருங்கள். அதை black and white மாற்றும் போது அந்த கலருடைய ஃபீல், அந்த பஞ்சு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சரி, ரங்கோலி பார்க்கலாம். நம்ம இல்லை ரங்கோலி கோலம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கலரில் படுறது. இல்லை வந்து ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல், அங்கெல்லாம் ஃபுல்லாக கலர்ஸ் உங்களுக்கு. இன்னும் சில சமயத்தில் கலர் பேஸ்டாக சில இன்ஃபர்மேஷன் நம்ம ரியல் லைஃப்லேயே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைஃப் போட் இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்து அது பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து சேஃப்டி வேஸ்ட் பார்த்துருப்பாங்க, இல்லை ரோட் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் எல்லோ கலரில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கலர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸு, சில விஷயங்கள் வந்து ரியல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா கலருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி படங்கள்லேயும் அது மாதிரி தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா எல்லா படங்களுமே டிஃபால்ட்டாக இப்போ நம்ம கலரில் தான் எடுக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிறது கலர் ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜி உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கலர் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டான விஷயம். black and white அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ். இப்போ black and whiteல எந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம அந்த சீனில் வந்து கலருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, அந்த சீனே பார்க்கறது ஒரு மோனோக்ரோமேட்டிக்காக இருக்குது, எல்லாம் ஒரே கலராக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் கலருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த கலர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 படம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த ஹோல் சீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலருக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை. எல்லாமே வந்து வெறும் மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு படம். மோனோக்ரோமேட்டிக்காக சிங்கிள் கலர்னு சொல்லலாம். அண்ட் அந்த கலருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பஞ்சிங்காக ஒரு பவர்ஃபுல்லாக கலருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு படம் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி படத்தை என்ன பண்ணலாம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கலருங்கிறது அந்த படத்தில் இல்லை. ரெண்டாவது கலருக்கு ஒரு வேல்யூ அங்கே இல்லை. அண்ட் மூணாவது அந்த படத்தில் வந்து கலருக்கு ஒரு தேவையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த படத்தில் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறது ஈஸியாக இருக்கும். இன்னும் சில சமயத்தில் அந்த சீனில் உள்ள கலர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதாவது உங்களுடைய அட்டென்ஷனை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போய்டும். அனாவசியமான இடத்துல போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இடம். ஏன்னா தேவையில்லாத இடத்துல அந்த இடத்துல கலர் இருக்கும் உங்களுக்கு. அந்த கலர் வந்து ஓவரால் பிக்சரை பார்க்குற சமயத்தில் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்வையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது பார்க்குற மாதிரி ஆகிடும். இப்போ இதில் 2 படம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்டென்ஷன் வந்து அது கலராக இருக்கும்போது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அதே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டோட்டலாக அந்த ஸ்டோரி வந்து என்ன சொல்ல நினைக்கிறோமோ அங்கே வந்துடுது. அதனால் சீன் பாருங்கள். அப்போது அந்த சீனில் வந்து தேவையில்லாத இடத்துல பளிச்சிடும் கலர்கள் இருந்தது, வண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது நம்ம ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படின்னா, கலர்னால டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறது விட வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் இல்லை. அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதையும் தவிர நிறைய சமயத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கலர் இல்லை அப்படிங்கிறதுனால டைரெக்டாக வந்து அந்த படத்தினுடைய உணர்வை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒயிட் இருக்குது, உங்களுக்கு அப்புறம் பிளாக் இருக்குது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட மிட் டோன் சொல்லக்கூடிய அந்த கிரே இருக்குது. இதை தாண்டி வேறு வண்ணங்களே இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வண்ணங்கள் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போங்கிட்டிங்கன்னா, அந்த படம் சொல்லக்கூடிய அந்த உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அதுதான் நமக்கு ஆக்சுவலாக அந்த படம் கம்யூனிகேட் பண்ணும். அதனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் ஏதாவது வந்து ஒரு நான் செலிப்ரேஷன் பிக்சர்ஸை, இல்லை ஒரு சோகமான ஒரு விஷயத்தை காமிக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஏழ்மையை காமிக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு டிப்ரெஷன் காமிக்கிற மாதிரி, இல்லை வந்து எமோஷன்ஸை காமிக்கிற மாதிரி. எமோஷன்ஸுங்கிறது எல்லா வகையான எமோஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி சில படங்கள். இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வயோதிகத்தை காமிக்கிறது, ஓல்ட் ஏஜ் காமிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, அந்த மாதிரி சில போர்ட்ரேட்ஸ், ஓல்ட் ஏஜ் போர்ட்ரேட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி படங்கள் கூட உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை தவிர வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட், இல்லாட்டி வந்து விரக்தி, இல்லை ஒரு மாயை அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாமே வந்து உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நான் செலிப்ரேஷன், சேட்னஸ், இல்லாட்டி பாவர்ட்டி, டிப்ரெஷன், எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் வந்து எமோஷன்ஸ், ஓல்ட் ஏஜ் சம்மந்தப்பட்ட படங்கள், டிசப்பாயின்மெண்ட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷன், இல்லூஷன், அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதுக்கு அதனால் ஐ திங்க் இல்லை சில படங்கள் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த படங்கள் எல்லாமே வந்து நான் சொன்ன அந்த கேட்டகரியில் இருக்கிறது. ஸோ இந்த படங்கள் கலரில் ஐ திங்க் இந்த ஃபீல் கொண்டு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு படம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூட. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எடுத்த படம் அது. இது ஒரு சிம்பிளான ஒரு பிக்சர், ஒரு வில்லேஜில் எடுத்த ஒரு ஷாட். இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ட்டு திரும்பி வராரு சைக்கிளில், ஒய்ஃப் வந்து கையில் குழந்தை வச்சு நிற்கிறாங்க, ஒரு சின்ன கை குழந்தை வருது, ஒரு யங் கப்பல் 2 பேருமே. ஸோ அந்த இடத்துல அவங்களோட எக்ஸ்பிரஷனை கவனிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 பேர் அதில் இருக்காங்க. இல்லை 3 பேரோட எக்ஸ்பிரஷன்ஸும் ஐ திங்க் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்குது. அவருடைய பார்வை, அப்புறம் வந்து அந்த பெண்ணுடைய ஒரு நாணம் உங்களுக்கு, அப்புறம் அந்த குழந்தையுடைய ஒரு எக்ஸ்பிரஷன். ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலரில் அடிபட்டு போயிடும். அவங்க எந்த கலரில் சாரி கட்டிருந்தாங்க, அவர் எந்த கலரில் சட்டை போட்டிருந்தாரு, அந்த குழந்தை எந்த கலர் சட்டை போட்டிருந்தது, அந்த பேக்ரவுண்ட் என்ன இருந்துச்சு, ஐ திங்க் கலரில் வந்து டெஃபினட்டாக ஒரு 50% விஷயங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆகிடும். அதனால் ஒரு உணர்வுபூர்வமான படங்கள் எடுக்கிறதா நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உணர்வு தான் அந்த படத்தினுடைய உயிர் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது தைரியமாக கலரை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ அந்த படங்கள் வந்து எல்லாராலையும் பேசப்படும், எல்லாராலையும் நேசிக்கப்படும். இதையும் தவிர ஒரு பீரியடான ஒரு லுக் கொண்டு வரணும் படத்தில். அதாவது வந்து ஒரு கடந்த காலம், ரொம்ப ஒரு பழைய காலம், ஆக்சுவலாக ஒரு ஏன்ஷியண்ட்டான ஒரு டெம்பிள், இல்லை ஒரு ரூயின்டு ஃபோர்ட், இல்லாட்டி வந்து ஒரு பழைய காலத்தில் உள்ள ஒரு சிற்பம், இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான 200, 300, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம், அதை நீங்கள் படத்தில் காமிக்கிறீங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் வந்து மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கும். அதையும் தவிர இந்த பீரியட் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறதுக்கு பல சமயத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டை பயன்படுத்தலாம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஓல்டு பீரியடு, பழைய காலத்தை காமிக்கக்கூடிய நினைவு கொடுத்துப்படுற மாதிரி இருக்கும் அந்த படங்கள் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில சமயத்தில் ஒரு ரெட்ரோ ஃபீலில் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா அது இப்போ கூட நம்ம கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு மேர்லின் மன்ரோவுடைய ஒரு பிக்சர்,
ஸோ அந்த பக்கத்து பிக்சரில் வந்து எப்படி இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படிங்கும்போது அதே மாதிரி ஒரு லைட்டிங் வச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெண்ணையோ இல்லாட்டி வந்து ஒரு ஆணையோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெட்ரோ ஃபீல் அந்த படத்தில் வரணும் அப்படின்னா அது கலரை விட பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அதனால் நம்மளுடைய படங்களுடைய அந்த கருத்து என்ன, அந்த படங்கள் வந்து எதை பற்றி பேசுது. ஃபோட்டோகிராஃபி அதுதானே. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பார்வை கோணத்தில் வெளிப்படுத்துகிறீங்க. அதான் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபருடைய ஒரு எக்ஸ்பிரஷன், இது அவருடைய வந்து ஒரு வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதனால் எப்படி வந்து ஒரு கவிஞர் வந்து கவிதை மூலமாக அவருடைய விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய படங்கள் வழியாக அவர் பார்த்த விஷயத்தை அவருடைய பாணியில் அதை வந்து வெளிப்படுத்துகிறது தான் ஃபோட்டோகிராஃபி. அப்படிங்கிற சமயத்தில் இந்த கலர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது சில சமயத்தில் அந்த கலர் வேண்டாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்கள், கலரை கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில சமயத்தில் கலராக ஒரு படங்களை காமிச்சா அது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், இல்லாட்டி அருவருப்பாக இருக்கும், இல்லாட்டி அவ்வளோ தூரம் வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டிங்க அப்படின்னா நம்மளை நார்மலாக இருக்க விடாது. அந்த மாதிரி சில படங்கள்லாம் இருக்குது. நிறையா பார்த்துருப்பீங்க. நியூஸ் பிக்சர்ஸில் இது நீங்கள் பார்க்கலாம். நியூஸ் பிக்சர்ஸில் வந்து நியூஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் எடுப்பாங்க. அந்த சமயத்தில் கலர் அதிகமாக இருந்துச்சு, அந்த கலர்னால் வந்து பார்க்குறவங்களுடைய மனநிலை பாதிக்கும், இல்லாட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு அருவருப்பு தன்மை வரும் அப்படின்னா அப்போல்லாம் அந்த படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் சீன் இல்லை ஒரு பாம் பிளாஸ்ட் சீன், அது மாதிரி இடத்துல ரத்தக்கரை படிஞ்ச விஷயங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கலரில் பார்க்கறச்சா கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா அந்த படங்களை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கும்போது அந்த நியூஸ் போய் சேர்ந்துடும், அதாவது அந்த தகவல் போய் சேர்ந்துடும். பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பய உணர்வையோ ஒரு அருவருப்பையோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி விஷயமும் அதில் இருக்காது. அதனால் நியூஸ் பிக்சரில் பெரும்பாலான க்ரைம் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கலர்ஸை ரிமூவ் பண்ணி காமிப்பாங்க. அப்போ கூட அந்த படங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கடைசியாக ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கேட்டிங்கன்னா படம் எடுக்கும்போது சில சமயத்தில் டெக்னிக்கலாக அந்த படங்கள் சரியாக வராமல் போயிடும். அதாவது என்ன பண்ணுறீங்க, ஒரு படம் எடுக்கிறீங்க, திடீர்னு அந்த படம் வந்து ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, இல்லை 4-5 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. முக்கியமான படம். இப்போ நான் அதில் ஒரு சாம்பிள் பிக்சர் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த சாம்பிள் பிக்சரில் 2015 உள்ள சென்னையில் உள்ள அந்த வெள்ளம் வந்து பார்த்திங்களா, அந்த வெள்ளம் வரும்போது எடுத்த ஒரு படம் அது. அந்த படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் சரியாக இல்லை. அவசரமாக எடுத்த ஒரு படம், லைட் வேறு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபர் இந்த படத்தை எடுக்கும்போது எக்ஸ்போஷர் கவனிக்கல, எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாப் கிட்ட அந்த படம் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஆனால் நல்ல படம், முக்கியமான படம். ஸோ அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம், ஷேடோஸ் ஓப்பன் பண்ணோம், ஓவரால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் பிரைட்னஸ் வருது, பெட்டராக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அண்டர் எக்ஸ்போஸ் படங்களை நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும், கான்ட்ராஸ்ட் ரொம்ப குறைஞ்சிடும் உங்களுக்கு, அது தவிர ஷார்ப்னஸ் குறைஞ்சிடும், முக்கியமாக அதில் நாய்ஸ் நிறையா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இந்த 4 விளைவுகளும் அதோடைய பக்க விளைவாக உங்களுக்கு ஏற்படும். அதனால் படங்கள் எடுக்கும்போது ஒரு அவசரப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டோம், அது பரவாயில்ல முக்கியமான படம் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் டெக்னிக்கலாக அந்த படம் பார்க்குறது நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கூட என்ன பண்ணலாம், அந்த படத்தை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றும் போது கிட்டத்தட்ட அதில் பாதி விஷயங்கள் மறைக்கப்பட்டுரும். கலர் இங்கே இருக்காது, அதனால் கலர் தப்பாக பண்ணாலும் உங்களுக்கு அது தெரியாது. ஸோ கான்ட்ராஸ்ட் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் அது ஒரு அழகாக இருக்கும். கலர் பிக்சரில் வந்து நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது என்ன இவ்வளோ நாய்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அதே படத்தை நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் நாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அந்த நாய்ஸ் பார்க்குறப்ப வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அது ஒரு அழகாக கூட இருக்கும். சில சமயத்தில் பழைய காலத்து படம் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, நாய்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நாய்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுத்துரும் உங்களுக்கு, இல்லை? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டில் எடுத்த ஒரு படம், ஃப்ளட் சமயத்தில் எடுத்த படம் அப்படிங்கும்போது அதனுடைய ஃபீல் காமிக்கணும் அப்படிங்கும்போது ஐ திங்க் பிளாக் அண்ட் ஒயிட் பொருளுக்கு பொருத்தமாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணும்னு எடுக்கல, கலராக எடுத்துருக்கும்போது கலர் எக்ஸ்போஷர் சரியாக வரல, அதனால் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை மாத்திரம். இது நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். ஓகே, ஈவன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் கூட பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் திடீர்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் வரும், நமக்கு தான் தெரியும் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் சில சமயத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது ஆர்டிஸ்டிக்காக காமிக்கிறதா நினச்சிட்டு அதை நம்ம காமிச்சிருப்போம். ஆனால் அது ஆக்சுவலாக வந்து அதுக்காக பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கவர் பண்ணுறதுக்காக வேண்டி கலர் பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட்டோட மாற்றி பண்ணுவோம். இது கூட ஒரு சின்ன டெக்னிக் நம்ம கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இதை மாதிரி அழகான வீடியோட உங்களுக்கு திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.